பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு சூழ்நிலைக்காய், சரீர சுகபலத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற உங்களுக்கும் நல்ல சுகபலன் கர்த்தர் தர வேண்டும் என்று நான் எப்போதும் என் தனிப்பட்ட ஜெபங்களிலே, உங்கள் ஒவ்வொருவருடைய முகம் எனக்கு தெரியாவிட்டாலும் நான் ஜெபத்திலே ஒவ்வொரு குடும்பங்களுக்காய், ஒவ்வொரு இந்த ஊழியத்தை தாங்குகிற அன்பு பெரியோர், சிறியோர், வாலிபர், முதியவர்களுக்காய் நான் எப்போதும் ஜெபிப்பதுண்டு. காரணம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது தான் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகையினால எப்போதும் என் ஜெபங்களிலே உங்கள் ஒவ்வொருவரும் சொன்ன காரியங்கள் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உலகத்தில் போனோன்னு நான் அதை இதை பார்க்குறவனும் கிடையாது. எப்போதும் ஒரே கண்ணோட்டத்தில் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருப்பதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். இப்போவும் உங்களோடு நான் பேசி வந்தேன். நேற்றைய தினம் வரைக்கும் பேசினேன். என்ன பேசினேன்? கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்த முடியும், பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணவும் முடியும். அது வெளியில் விருட்சங்களுக்கெல்லாம் அது கேள்விப்படும்போது ஆச்சரியமாக இருக்கும் என்று பட்டுப்போன விருட்சத்தை பசுமையாய் தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும் என்ற வார்த்தையை குறித்து நான் நேற்று பேசினேன். தொடர்ந்து இன்றைக்கி அதையும் பேசணும் தான் எனக்கு ஆசை. ஏன்னா இன்னொரு 6 செய்தி அதில் பேசலாம், அவ்வளவு காரியம் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னே ஒரு அம்மையார் நேற்று என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டீங்க. என்ன கேள்வியை? ஐயா, புருஷன் மனைவிக்கு விரோதமாக தீமை செய்கிறான், மனைவி புருஷனுக்கு விரோதமாக தீமை செய்கிறான், மாமியார் மருமகனுக்கு விரோதமாக தீமை செய்கிறான், மருமகள் மாமியாருக்கு விரோதமாக நிற்கிறாங்க. இந்த தீமை எப்படி ஐயா ஒரு மனுஷனை உணர்த்துமா, நிச்சயமாக உணர வைக்குமா அப்படின்னு கேட்டீங்க. அது மட்டுமல்ல, என் புருஷன் செய்கிற தீமை எனக்கு தெரியும். கேட்டால் என்னை யாரும் கண்டிக்க முடியாது, என்னை யாரும் கண்டிக்க முடியாது, என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன், அதை கேட்குறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நல்ல குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையும் இருக்கிறது. ஆனால் அவர் செய்கிற தீமை என்று அவருக்கு தெரியுது. ஆனால் தெரிஞ்சும் தீமையை செய்கிறாரே, இந்த தீமையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டீங்க. எனக்கு அப்போ உடனே ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சு நான் கூப்பிட்டு எப்போதும் போல் என் மேலே அந்த வசனத்தை கண்டுபிடினேன். அப்போ அந்த வசனம் வந்தபோது அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் மறக்கவே கூடாது. என்ன பிரதர், பைபிளை மறக்கக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. பைபிளை எடுத்து நான் சொல்கிற வசனம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது நீங்கள் உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, கனநேய தேவியே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே.
தீமை செய்ய நாடுதல் கிழக்கு நெஞ்சமே கிழக்கு நெஞ்சமே அருள் தீர்க்கும் தஞ்சமே கிழக்கு நெஞ்சமே அருள் தீர்க்கும் தஞ்சமே தீய மனதை மாற்றவாரும் தோய ஆவி தீய மனதை மாற்றவாரும் தோய ஆவி பரத்தை நோக்க மன்னமற்றேனை பதடி தானையா பரத்தை நோக்க மன்னமற்றேனை பதடி தானையா பதடி தானையா ஒரு பாவி தானையா பதடி தானையா ஒரு பாவி தானையா தீய மனதை மாற்றவாரும் தோய ஆவி தீய மனதை மாற்றவாரும் தோய ஆவி புதிய ஆசை புதுப்பித்தாகவே புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாகவே புதுப்பித்தாகவே அதை புகழ்ந்து காக்கவே புதுப்பித்தாகவே அதை புகழ்ந்து காக்கவே தீய மனதை மாற்றவார் தோய ஆவி தீய மனதை மாற்றவார் தோய ஆவி பாலில் தேட்டம் கொண்டவே தேவ வசன பாலின் மீது தேட்டம் கொண்டவே தேட்டம் கொண்டவே மிக தெளிவு துள்ளவே தேட்டம் கொண்டவே மிக தெளிவு துள்ளவே தீய மனதை பார்த்தவாறு தோய ஆவி தீய மனதை
மாற்றவா தூய ஆவி, தூய ஆவியே கனநேய தேவியே, தூய ஆவியே கனநேய தேவியே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க கேட்போமா? எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மிக அருமையான வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். இப்ப நீங்க அதை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா இது நிமித்தம் 15, இப்ப 15 19 பாருங்க. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டவர் விரும்புறார், தீமையில இருந்து நம்ம திரும்பணும் தான் விரும்புறார். என கண்பர்களே, அநேக நேரங்களில் இதுதான் மனுஷனுக்கு தெரியறதில்லை. நாம செய்கிற தீமை மற்றவன் தண்டிக்க வேண்டாம், மற்றவன் கண்டிக்க வேண்டாம். அந்த தீமை நம்ம என்ன செய்யும்? தண்டிக்கும். மறந்துடாதீங்க. யூதாஸ் காரியத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்க்கிறீங்க. 12 சீஷர்களில் ஒருவன். அவனை குறித்து நாம் பாடும்போதும் பாடுறோம். என்னை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. நாம் பாடுறோம் இல்லையா? காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை பாவிக்கு புகலிடும் இரட்சகர் பாரினில் பலியாக வாழாரே பரிசுத்தரை பாவமானாரே பரமான சிலுவையை சுமந்தவரே பாவிக்கு புகலிடம் இரட்சகர் பாரினில் பலியாக வாழாரே. கன்னத்தில்லவே ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போ தேங்குகிறா. கன்னத்தில்லவே ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போ தேங்குகிறா. அந்த பிலாத்தும் கையை கழுவி, அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்பிவிட்டார். யூதாஸ் காரியத்து 12 சீஷர்கள ஒருத்தன். ஆனா அவன் என்ன பண்ணா? கன்னத்தில் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அதனால தான் அநேக நேரங்களில் பாடுறோம், கன்னத்தில் முத்தமிட்டு உம்மை காட்டி கொடுக்க துணிந்தானோ. நாம் அந்த காலத்தில் எல்லாம் கீர்த்தனைங்க பாட்டுருக்கு. பரனே பர பொருளே நித்திய பாக்கியமே சத்திய பாக்கியமே தரனான பாப்பிகளுக்காய் இந்த நானிலத்தில் வந்த பானவனே பரனே பர பொருளே நித்திய பாக்கியமே சத்திய பாக்கியமே. காவில் ஆதம் ஏவை தேவ கற்பனை மீறினதால் உலகில் காவில் ஆதம் ஏவை தேவ கற்பனை மீறினதால் உலகில் மேவிய பாபமது
வெஞ்சின கோழியன் பஞ்சமர மேவிய பாபமர கொல்ல வெஞ்சின கோழி பஞ்சமர பலனே பல பொருளே பாக்கியமே சத்திய பாக்கியமே. கன்னத்தில் முத்தமிட்டு காட்டி கொடுக்க துணிந்தவன் யூதாஸ். அது அவனுக்கு தீமைன்னு தெரியாதா? அந்த தீமைக்கு யார் தண்டனை கொடுத்தா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது எரேமியா 2:19, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்க. மறந்துடக்கூடாது. யாரும் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆனால் கண்டிக்கும் ஒரு நாள் அந்த தீமை. இது நிமித்தம் தான் ஆண்டவர் அழகா எரேமியாவுக்கு சொல்றாரு, மனம் திரும்பு, தீமை செய்வதை விட்டு விடுங்கள், தீமை செய்வதை விட்டுட்டு நன்மை செய்யுங்க. ஏன்னா அந்த தீமை ஒரு நாள் நம்ம கண்டிக்காமல் விடாது. இந்த யூதாஸ் காரியத்தை இயேசுவோடு இருந்த அவன் கையில் தான் பணப்பையை கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லை, யோவான் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் உட்கார்ந்து படித்து பாருங்கள். லாசர் உயிர் தெழுந்த பிறகு இயேசு அங்கே ஒரு பந்தி வருகிறார். இயேசுவை பார்க்க வந்த ஒரு கூட்டம், லாசர் உயிர் தெழுந்திருக்கான அதை பார்க்க வந்த ஒரு கூட்டமும் இருந்துச்சு. அங்கே ஒரு காரியம் நடந்துச்சு. ஒரு பெண் என்ன செய்தா, விலையேற பெற்ற ஒரு தைல பரணியை கொண்டு வந்து என்ன செய்தா, இயேசுவின் அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில், அதுதான் பரிமள தைலம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசன் பேசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை பேசிடும் இயேசுவின் நாமம். இல்லதான நாமம், இல்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இல்லதான நாமம், இல்லை எல்லா நாமம், இன்ப நாமம். இதை பிரசங்கி எழுதும்போது எழுதுறாரு, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும். 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவது, துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன்னா அங்கே அநேகருடைய முடிவு காணப்படும். இதை உயிரோடு இருக்கிறவன் சிந்திப்பான். எனக்கு அன்பார்களே, மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்துருக்கார். தீமைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு மிருகங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை நம்ம சொல்லிடுவோம் 5 அறிவுன்றோம். நமக்கு 6 அறிவை கொடுத்துருக்காருங்கிறோம். இந்த 6 அறிவுக்கு தீமை செய்யும் போது தெரியாதா? இந்த யூதாஸ் காரியத்து பரிமள தைலத்தை கொண்டாந்து ஊற்றின உடனே சொன்னான், அடே அப்பா, இதை விற்று என்ன செஞ்சிருக்கலாம், தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, 300 பணத்துக்கு விற்றுனா. எனக்கு அன்பார்களே, அவளுக்கு 300 பணம் அப்போ இருந்த விலைவாசி நமக்கு தெரியாது. இப்போ 300 சாதாரணம். ஆனால் அன்னைக்கு 300 வெள்ளிக்காசு. ஏன்னா இயேசுக்கு விலை எவ்வளவுதான், 30 வெள்ளிக்காசு. யோசேப்புக்கு விலை 20 வெள்ளிக்காசு. சிம்சோனுக்கு விலை அதை விட கூட 1100. அப்பா, அவ்வளோ வெள்ளிக்காசு. ஒரு தாய் தன் மகனுக்கு எடுத்து கொடுத்தது 2 வெள்ளிக்காசு. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் ஆபிரகாம் நிறுத்து கொடுத்து தான், வெள்ளியை நிறுத்து கொடுத்து தான் அன்றைக்கு மக்வேலாவின் குகையை வாங்கினான். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு தெரியணும், வேதத்தில் தீமை யாருக்கு தெரியாமல் இல்லை. யூதாஸ் காரியத்துக்கும் இயேசுவை காட்டி கொடுக்கறது தீமை தெரியாதா? ஏன்னா வேத வாக்கியம் நிறைவேறணும். அதுக்கு தான் ஆண்டவர் அனுமதிச்சிருந்தார். இல்லாட்டி யூதாஸ்கிட்ட கொண்டு சொல்லியிருக்கலாம். ஏன்னா கடைசி ராப்போஜனத்தில் அவனும் கையிடுறான். அப்போ கேட்குறார், உங்களில் ஒருவன் என்ன செய்வான், என்னை காட்டி கொடுப்பானார். எல்லாரும் நானோன்னாங்க. காட்டி கொடுக்குற யூதாஸும் கேட்கத்தான் செஞ்சான். இந்த யூதாஸுக்கு நல்லது எது, தீமை எது, விலை எவ்வளவு, அடையப்பா இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டார், இதெல்லாம் தெரிஞ்சிச்சே. இயேசுக்கு விரோதமாக தீமை செய்யலாம் தெரியக்கூடாதா? தெரிஞ்சா தெரியலையா? தெரியும். ஆனால் தீமை செய்தான். ஆனால் அந்த தீமை அவனை கண்டித்தது. ஒரு நாள் கண்டித்தது. எப்போ? இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு
சிலுவையில் அறையப்பட்டு அந்த தண்டனையை ஏற்று அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே இவனுக்குள்ளே வந்துச்சு, அந்த தீமை மனசில் பேசுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி விரோதமாக ஆலோசனை பண்ணினாங்க. கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, அதான் தீமை அவனை தண்டிக்குது. இன்னைக்கு நமக்குள்ள தீமையை குறித்து மனஸ்தாபப்படுறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன? உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா தீமைகள் உன்னை அணுகாது, துன்பம் உனக்கு நேரிடாது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காக்கிறார்கள். ஆனா தீமை நம்மை கண்டிக்குமா, கண்டிக்காதா? யூதாஸ் காரியத்துக்கு யாரும் போய் சொல்லலை, டே இப்படிப்பட்ட பாதகத்தை செஞ்சுட்டியடான்னு யாரும் சொல்லலை. அவனே போனான். அவர் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டார் என்று அறிந்த உடனே பிரதான ஆசாரியரை போய், இந்தாங்க இந்த காசு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னா. அவங்க சொன்னாங்க, எனக்கு என்ன ஓம்பாடு. உடனே போய் எரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சான்? நாண்டு கொண்டு செத்தான். அந்த தீமை அவனை கண்டித்தது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், தீமை நம்மை கண்டிக்கும். நீங்கள் மனசில் இதை வச்சுக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் தீமையை விட்டு விலகு, நல்லது செய்ய ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் நம்முடைய தேவன். அவர் தீங்கை காணாத சுத்த கண்ணர், பாவத்தை தீமையை காணாத சுத்த கண்ணர் என்று ஆமோஸில் வாசிக்கிறோம். அந்த தீங்கு நம்மை கண்டிக்கும் என்பதை மறந்து, தண்டிக்கும் என்பதை மறந்து தீமை செய்ய போகாதீங்க. இந்த உபவாச நாட்கள், ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி நீங்களும் கேளுங்க. உங்கள் தீமை ஒரு நாள் வெளிப்படும் போது நாம் கண்டிக்கப்படுவோம். தண்டிக்க மாறுபாடு நம்மை தண்டிக்கும், மறந்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை எனக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, இந்த உபவாச நாட்களில் 40 நாள் ஜெபம் எங்கள் சபையில் உண்டு. உங்கள் குடும்பத்துக்காக ஒரு நாள் ஜெபிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, வர்ற பார்வையற்ற மக்கள் ஒரு 30-35 பேர் வருவாங்க. அவங்களுக்கு போகும்போது ஒரு டீ பிஸ்கட் வாங்கி கொடுப்போம். ஒவ்வொரு நாளைக்கும் 1000 ரூபா, 40 நாள். இந்த 40 நாளில் உங்களுக்கு ஒரு நாள் வேணும், ஐயா என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்கலாம். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினார். எங்கள் சபையை வந்து பாருங்கள், எப்போவாவது டைம் இருந்தால். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை கூட்டு வரதுக்கு மட்டுமே 4000 ரூபா வேனுக்கு செலவழிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்காமல் நான் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு ஆகாரம் கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். எத்தனையோ பேர் போடுறது கூட சட்டையில் வராங்க. இவங்களுக்கு சட்டை கொடுப்பதுக்கு போகலாம். உடனே பழைய சட்டையை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. நாம் எந்த அளவின்படி அளக்கிறோமோ அந்த அளவு தான் கர்த்தர் நமக்கு அளப்பார். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் விரும்புகிறீங்களோ அப்படியே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் வேதம் சொல்லுது. கொடுத்தா புதுசாக கொடுங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் எத்தனையோ பார்வையற்றவர் மரித்தா கூட அடக்கப்பட்ட சொந்தக்காரன் வரமாட்டான். எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் நிற்கிது. நீங்கள் கேட்பீங்க எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே உண்டு. என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். ஒருவேளை பில்லு வைப்பதற்கு வழி உண்டான்னு கேட்டால் அதற்கும் வழி இருக்கிறது சொல்லுவேன். நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே நீங்கள் சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். இது நிமித்தம் நீ மனம் திரும்ப வேண்டும். வேற எது நிமித்தம் மனம் திரும்புறோமோ இல்லையோ, தீமைங்கிறது மனிதனுக்குள்ள இருக்கு. இந்த தீமையை விட்டு விலகணும். ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் தீமை செய்யவே கூடாது.
அந்த தீங்கு ஒருவேளை இப்போ இருக்கலாம், நல்லா இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிக்கும் போது நாம் உணர வேண்டியது வரும். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலையில் எங்கள் தீமை எங்களை கண்டிக்கும் என்பதை அறிந்து, மாறுபாடு எங்களை கண்டிக்கும், இந்த தீமை தண்டிக்கும் என்பதை அறிந்து நாங்கள் தீமையை விட்டு விலக உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு தீங்கு செய்யும் போது இதற்கு ஒரு பலன் உண்டு என்கிற உணர்வுள்ள இருதயத்தை கொடும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வறுமை கடன் பாரத்தில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கைவிடப்பட்ட முதியோருக்காய் ஜெபிக்கிறேன். யாரும் இல்லைன்னு சொல்லி தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.